நான் எங்கள் வீட்டு முனீஸ்வர் ப்ராப்பராக எல்லாமே பண்ணது நான் தான். ஆனால் வாங்கிட்டு வந்தது எல்லாம் எங்கள் அண்ணன் தண்ணி ஊற்றிலாம் வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு மஞ்சள்லாம் பூசி பட்டெல்லாம் போட்டு குங்குமம் வச்சு ரெடி பண்ணேன். இன்னும் டைம் ஆகலை. டைம் ஆகணுன்னா ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பிட்டுற வேண்டியதான். சரக்குலாம் திறந்து வச்சு பானகெல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஃபுல் டீட்டெயில் நான் சேனலில் இப்போ வந்து போட்டு விட்டுறேன் சரிங்களா. யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். 300 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன் நான். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க யூடியூப்பில் பாருங்கள். ஃபுல் வீடியோ எதுக்கு என்னத்துக்கு சாமி கும்பிட்றோம் எல்லா டீட்டெயிலும் நான் போட்டு விடுறேன் சரிங்களா. எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எல்லாம் போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். உங்கள் வீட்டுக்கும் முனீஸ்வர் தான் குலதெய்வமாக இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜில் போட்டு விடுங்க சரிங்களா. பிள்ளையார் பார்த்தீங்களா அழகாக பிடிச்சி வச்சுட்டேன். இதில் என்ன விஷயம் என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் சாமி கும்பிட்றதுனாலும் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கும்பிட்டா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. அதனால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். கரெக்டாக மஞ்சள் இருந்துச்சு வாங்கிட்டு வந்த பேப்பரில் அவர் வாங்கிட்டு வந்த பார்சலில். அதனால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். இல்லைனா தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பொரி பேக்கெட்டு இது என்னென்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்க சரி சரக்கு இருக்கணும். சரக்கு வைப்பாங்க அவருக்கு. அதனால் அவள் பூ வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பூ வாங்கியிருக்கேன் சாமிக்கு போடுறதுக்கு. வாழை இலை, ஊதுவத்தி, விபூதி பாக்கெட் வாங்கியிருக்கோம். உடச்ச கலை பொரி மேலே வந்துட்டு உடச்ச கலை அவள்லாம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொட்டி வச்சுக்கலாம். இலையை போட்டு பொங்கல் வந்து நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம். இதுதான் வழக்கம். சக்கரை பொங்கல் வைக்கிறவங்க சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். நாங்கள் பால் பொங்கல் வைப்போம். பால் பொங்கல் வச்சு இது மேலே நாட்டு சக்கரை வாழைப்பழத்தை வந்து நசுக்கி போட்டுப்போம். அவருக்கு பார்த்திங்கன்னா மெயினாக சுருட்டு வைக்கணும். சுருட்டு விபூதி வந்து கட்டியாகவும் வைக்கணும். விபூதி வந்து இந்த கட்டி வைக்கணும், சுருட்டு வைக்கணும். அது போக கற்பூரம் ஏற்றுறதுக்காக இந்த விபூதி பேக்கெட் வாங்கியிருக்கேன். வாழை இலை, வெத்தலை பாக்கு, மஞ்சத்தூள், தேங்காய், கற்பூரம், வாழைப்பழம். ஃபைனலாக இதுதாங்க நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது. இப்போ பானகத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் சரிங்களா. பானகத்துக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். வாங்கி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையே எச்ச பண்ணாதது ஒரு கையளவு போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் கூட கரைச்சி விட்டுக்கலாம். போட்டு தண்ணி பார்த்திங்கன்னா இதில் இப்படி ஊற்றணும். லெமன் இருந்தால் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். பானகம் வந்து வைக்கணும் சரிங்களா. நல்லா ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சொல்லலாம். ஏன்னா தும்பறதுக்காட்டி எடுத்து ஊட்டணும் சொல்லுவாங்கள்ல. வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புட்டுக்கணும். புட்டு உடச்சி இப்படி போட்டுக்கலாம். அம்மா வந்து அப்படி தான் போட்டு கும்பிடுவாங்க. அம்மா தான் ப்ராப்பராக பொங்கல்லாம் செஞ்சு கும்பிடுவாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் வந்து கும்பிட்றேன் சரிங்களா. பார்த்திங்கன்னா படையல் போட்டாச்சு. படையல் போட்டு பாடிக்கட் முனீஸ்வரா 6 மணிக்கு மேலே கும்பிட்டுட்டோம். எதுக்கு இந்த சாட்டர்டே சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்ற காரணம் நான் சொல்லியிருந்தேன்ல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அருள் வாக்கு வந்துட்டு ஒரு அம்மா மேலே வந்து சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு போன வாரத்தில். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பாடிக்கட் முனீஸ்வர் வந்துட்டு வீட்லேயும் கும்பிடுவோம். இங்கே சென்னையில் இருக்க பாடிக்கட் முனீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆனால் அண்ணன் வந்து சரியாக போக மாட்டாங்க. அண்ணன் முருகர் இதாக கும்பிடுவாங்க. அதனால அம்மா மேலே வந்துட்டு நீ வந்துட்டு குலதெய்வத்தை கும்பிடு, வீட்டில் இருக்க உன்னோட குலதெய்வத்தை கும்பிடு, உனக்கு 3 மாதத்துல நல்லது நடக்கும் அப்படின்றப்பல வந்துட்டு அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட இதுவாக தான் வந்துட்டு அவர் கும்பிட்டுருக்காரு. அவருக்கு வேலை விஷயமாகவும் அவர் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கல்யாணம் அந்த ஒரு சூழ்நிலையால் அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பாடிக்கட் முனீஸ்வர குலதெய்வத்தை என்னை வந்துட்டு பொங்கல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க. அம்மாவால் முடியாதுல்ல, அதனால நான் வந்து இன்னைக்கு பொங்கல்லாம் ரெடி பண்ணேன். இன்னைக்கு நல்லபடியாக நம்ம சண்டே வந்துட்டு பாடிக்கட் முனீஸ்வரை கும்பிட்டுருக்கோம். நீங்களும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் குலதெய்வத்தை கும்பிடுங்க. இஷ்ட தெய்வமாக என்ன தெய்வம் நம்ம கும்பிட்டாலும் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது. அதுதான் மெயின் சரிங்களா. குலதெய்வத்தை நம்ம கும்பிடணும். கூட நம்ம எந்த இஷ்ட தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். எந்த மதத்தில் இருக்க சாமி வேணாலும் நம்ம கும்பிடலாம். பேருக்கு நம்ம வச்சு கொடுக்க போகிறோம்.
கொஞ்சம் வெளில உட்காந்துருக்கோம். உங்களுக்கு ஒரு